பார்த்தீங்களாடா, நான் வந்து தண்ணி ஊற்றலடா. நான் ஃபுல்லாக பால்லேயே பண்ணுறேன். ஏன்னா அது வந்து செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு பால்கோவா டேஸ்ட்லேயே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா. ஆனால் நம்ம வந்து சர்க்கரை போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ரெட்டை அதுலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டு வந்து அது என்ன சொல்வது அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம மிக்சியில் போட்டு கூட பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இதில் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ இன்னும் சீக்கிரமாக ஆகிடும் நம்மளுக்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே ப்ரெட்டு போட்டுட்டு அப்படியே பால் ஊற்றிட்டேன். நான் பால்லையே பண்ணுறேன். நான் தண்ணியில் ஊற்றுறேன். நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பாலில் பண்ணோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்களா, நல்லா மெல்ட் ஆகுதா? இதை வந்து கை விடாமல் அப்படியே கிளறிட்டு இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். ஓகேவா? சரியா? இதை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? ஓகேவா? இவ்வளோதான்டா. இது வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான். நெய் போட்டு ஏற்கனவே நெய் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான்டா. தேங்க்யூ. ஹாய்மா, இந்த பாருங்கள், ப்ரெட் அல்வா சொல்லி தரேன் பாருங்கள். முதல்ல ப்ரெட்டை வாங்கிக்கிங்க. நம்மளுக்கு அந்த கலரெல்லாம் தெரியக்கூடாதுன்னா அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கலர் தெரியணுன்னா அப்படியே விட்டுடலாம். இதை வந்து அப்படியே வந்து தோசைக்கல்லில் போட்டு நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கடாயில் நெய் போட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளுக்கு கலர் வேணும்னா ரெட்டிஷாக வறுத்துக்குங்க. கலர் வேணான்னா நம்ம ஒன்றும் அதிகமாக கூட அந்த நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் வந்து நெய் வச்சுட்டு இதை பாருங்கள், முந்திரி திராட்சை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஏலக்காய் பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பாருங்கள், பாலை வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் கொதிக்கிறப்போ சர்க்கரை போட்டுருங்க. போட்டுட்டு லிமிட்டாக எல்லாமே தோராயமாக தான்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா அது ப்ரெட்டையும் போட்டுட்டு நல்லா அது சுருள அப்படியே நல்லா அல்வா பதத்துக்கு. ஓகேவா? இது பேரே ப்ரெட் அல்வா தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆனவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்ஸ்.